8 வயசில் மிருதங்கம் வாசிப்பேன். யாரும் சொல்லிக் கொடுக்கல, நானாக வாசித்தது தான். ஆனால் 8 வயசில் நான் மிருதங்கம் வாசிச்சேன்னா கச்சேரி தான் வாசிச்சிருக்கேன். அப்பா பாடினார், ஐயாச்சி பாவதர் சொல்லி வாசித்தார், நான் மிருதங்கம் வாசித்தேன். திரு ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் அவர்கள், நாங்கள் எல்லாம் ஒரு பாசத்துடன் ஆஜா ஆஜா என்று கூப்பிடும் வழக்கம் எனக்கும் அவருக்கும் 1975 அதற்கு முன்னிலிருந்து எங்களுக்கு பழக்கம், ரொம்ப நெருக்கமான பழக்கம். சாதாரணமாக ஜோசியம் சொல்கிறது என்ன குழந்தை பிறக்குங்க அப்படின்னு, என்னப்பு தலைச்சா ஆணு தப்பினா பொண்ணு தான் ஜோசியம் சொல்லுவா சாதாரணமாக. ஒரு சங்கீத விமர்சகராக தான் அண்ணன் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் ஜோசியத்தில் இவ்வளோ பெரிய ஆளுங்கிறத எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்லி நான் கேட்டேன். என்ன காலையில் ஏன் சொன்னால் அது முகத்தை பார்த்து தான் வெளில போகணும்னு சொல்லுவாங்க. அதனில்ல அது கண்ணால் கண்டேன். அவர் முக்காலத்தையும் வெல்லுவார். அதனால கார்த்தால எழுந்திருந்த உடனே ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமனுடைய அந்த ஜோசியத்தை கேட்டால் இன்று நமக்கு ஒரு நல்ல காலம், நல்ல ஒரு தெளிவு பிறக்கும் என்று ஜனங்களிடம் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி விட்ட ஒரு பெரிய ஒரு ஜோதிட புலவர். என்னை பொறுத்த வரைக்கும் சேஷகோபாலனுக்கு ஈக்குவலாக நான் யாரையுமே கம்பேரே பண்ண முடியாது. நெவர் பிஃபோர் நெவர் ஆஃப்டர். அந்த மாதிரி 20ஆம் நூற்றாண்டின் 21ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த சங்கீத வித்வான். முதல்ல நான் அவருடைய விசிறி, அதுக்கப்புறமா ஃப்ரெண்டு. இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் கூட பிறக்காத அண்ணா தம்பி. இவருடைய 77வது பிறந்த நாள் இன்னைக்கு, என்னுடைய 45வது வெட்டிங் டே. காலத்தை வென்றவன் ஹரிகேசநல்லூர். டைட்டில் ஸ்பான்சர் சென்னை சில்க்ஸ். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவடி செலிப்ரேஷன்ஸ். பவர்ட் பை தன்வி பொட்டிக், குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ். ஆரல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை. பழமையும் பாரம்பரியமும் போரூர் மற்றும் காஞ்சிபுரத்தில். ஆச்சி அதிரசம் மாவு இன்ஸ்டன்ட் மிக்ஸ். கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. சந்தன மனம் கமிழும் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில். இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய். அசோசியேட் ஸ்பான்சர் ஆஸ்ட்ரோவிட், நம்பர் 1 Vedic astrology provider. Your divine journey starts here. Raj Hearing, premium people for hearing aids. RMD group of hospitals. We add life to days, not days to life. இயற்கையினால நம்மளுடைய மனதை எப்படி சாந்தப்படுத்த முடியுமோ அதே போல மனதிற்கு மருந்து தரக்கூடிய மற்றொரு விஷயம்னா இசைதான். அந்த இசை கலைத்துறையின் 3 ஜாம்பவான்களை இந்த மேடைக்கு நம்ம அழைக்க போறோம். நம்மை காலத்தை வென்ற ஐயா அவர்களினுடைய நட்பை பத்தியும் அந்த உறவின் பாலத்தை பத்தியும் நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்வதற்காக காத்துட்டு இருக்காங்க. முதலாவதாக இங்க நம்ம அழைக்க இருக்கக்கூடிய நபர், ஏற்கனவே இந்த மேடையில நம்ம அவருடைய பெயரை உச்சரித்தோம். உண்மையிலேயே அவர் வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் பிறந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் பொழுதே அவ்வளோ பாக்கியம் செய்ததான் நம்ம நினைக்கிறோம். பத்மபூஷன், சங்கீத கலாநிதி, மதுரை TN சேஷகோபாலன் ஐயா அவர்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல். 200க்கும் மேற்பட்ட தலைப்புகளை இசை கலைத்துறையின் சார்பாக வழங்கி அந்த அமைப்புகள் நிச்சயமா அவங்கள பெருமைப்படுத்திக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். தோடி ராகம் அப்படின்ற ஒரு மூவிலையும் இவர் ஒரு கதாநாயகனா காட்சி கொடுத்திருக்காரு. கண்டிப்பா கர்நாடிக் மியூசிக் ஸ்பெஷலிஸ்ட், கர்நாடக சங்கீத ஜாம்பவான் அப்படின்னு பல வகையில இவர் எல்லோருமே அழைப்பாங்க. ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறதுல நம்ம பெருமிதம் கொள்கின்றோம். ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு அடுத்ததாக இந்த மேடையை சிறப்பிப்பதற்காக நம் முன்னே வந்திருக்கக்கூடிய டாக்டர் பத்மஸ்ரீ சங்கீத கலாநிதி மரியாதைக்குரிய AK பழனிவேல் ஐயா அவர்களும் இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கின்றார். அவரை பத்தின ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா. நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஜீன்ஸ் படம், அதுல இந்த கண்ணோடு காண்பதெல்லாம் பாடலை நம்ம எல்லோருமே கேட்டிருப்போம். நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களுடைய முதல் பாடல். அந்த படத்தில் அந்த தவில் இசையை கொடுத்த ஒரு இசை மேதை ஹரித்வார மங்கலம் பத்மஸ்ரீ AK பழனிவேலு ஐயா அவர்கள் இந்த நிகழ்விற்கு வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு விருந்தினர் தான் நம்ம இங்கே கூப்பிட போகிறோம். எனக்கு இவர் சொல்கிறப்பயே புல்லரிக்குது. எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக தான் இருக்கு. டாக்டர் TK மூர்த்தி அவர்களை நாங்கள் கூப்பிட போகிறோம். அவருக்கு 102 வயது. அவருக்கு பத்மஸ்ரீ டாக்டர் TK மூர்த்தி ஐயா அவர்கள். ஐயாவை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா மைசூர் மகாராஜா அவர்களால் அரண்மனையில் அவர்கள் முன்னாடி இசைத்து அவர்களிடமிருந்து சன்மானம் பெற்று பாராட்டை பெற்ற ஒரு நபர். 10 வயதிலிருந்து தன்னுடைய இசையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்.
இப்போ வரைக்கும் இவருக்கு 102 வயது, இப்போ வரைக்கும் வந்து இசையோடு தான் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இசைதான் மூச்சு, இசைதான் என் வாழ்வு என்று வாழ்ந்து இதை கொண்டிருக்கக்கூடிய விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இசைக்கு முதல்ல டாக்டரேட் பட்டம் கொடுத்தது ஐயாக்கு தான். ஸோ அது நிச்சயமா. வந்து ஒரு மிகப்பெரிய பெருமை. நன்றி ஐயா, நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறது உங்க 3 பேத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுல சிறப்பு என்னன்னா, அரிகேசநல்லூர் ஐயா அவர்களை பார்த்து முதல்ல வாழ்த்திடணும்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்கே போயிட்டாரு. போய் மனசார வாழ்த்தி அவரோட பேசிட்டு வந்தவர். இவருக்கு இன்னொரு பாரம்பரியமும் உண்டு. நம்மளுடைய அரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர், நம்ம ஐயாவினுடைய ஐயாவோட பரம்பரை. கொள்ளுத்தாத்தா. ஆமா, ஐயாவினுடைய பரம்பரை. அவருக்கே மிருதங்கம் வாசித்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் அரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் அவர்களுக்கு ஒரு இசைக்கலைஞனா பயணம் செய்யணும் அப்படின்னா தவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தருணத்தில் அவருக்கே மிருதங்கம் வாசித்து 10 வயசுல இருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கியவர். நீங்க சொல்லுங்களேன், ஒரு ராஜா கிட்ட பரிசு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் எவ்வளோ பரிசுகள் கொடுப்பாங்க? அந்த காலத்துல ஏதாவது பொன் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த கொடுப்பாங்க. காயின் மாதிரி ஒண்ணு, ஆமா, 1 ரூபாய் 2 பணம்னு ரூபாய். வந்த பிறகு 1 ரூபாய். இது எவ்வளவு காலத்துக்கு 2 முன்னாடி? ஒரு ரூபாய் 90 அப்படின்னு. இயர்ஸ் முன்னாடியா? 92 இயர்ஸ்க்கு முன்னாடி. 92 இயர்ஸ் முன்னாடினா கண்டிப்பா ஏதாவது 1 2 அந்த மாதிரி, இல்ல 1 ரூபா 2 ரூபாய். 1000 ரூபாய் சன்மானம் கொடுத்து, எனக்கு ரொம்ப அற்புதமா பிடிச்சிருக்கு, இந்த வயசுல நீங்க இப்படி உன்னுடைய இசையில இவ்வளவு சிறப்பா தேர்ந்த ஒரு நபரா இருக்கே அப்படின்னு சொல்லி பாராட்டுகளையும் சன்மானத்தையும் பெற்றவர் ஐயா. இந்த முன்னிலையில வந்து இங்க அமர்ந்திருக்கிறது எங்களுக்கு அவ்வளவு மகிழ்வா இருக்கு. ஐயா, முதல்ல 3 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு. அந்த அரிகேசநல்லூர் ஐயாவோட எங்க ஐயாவோட உங்களோட நட்பு வந்து கண்டிப்பா நட்புனாவே ஸ்பெஷல் தான் எல்லாத்துக்கும் இல்லையா? அவரு கூட உங்களுக்கு இணைந்த அந்த நட்பு பத்தி நீங்க சொல்ல முடியுமா? அந்த நட்பு எப்படி வளர்ந்துச்சு, எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ட்டு? எல்லாருக்கும் நமஸ்காரம். என்னோட 8 வயசில் முத்தியா பாகவதர் தெரியும் எனக்கு. 8 வயசில் மிருதங்கம் வச்சுப்பேன். யாரும் சொல்லிக் கொடுக்கல, நானாக வாய்ச்சது தான். அப்போ நீ தஞ்சாவூரில் போய் மிருதங்கம் சொல்லிக்கோ சொன்னார். நான் தனியாக போகிறதுக்கு அப்பொழுது சின்ன வயசு, அம்மா அப்பாவை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு அது சக்தி இல்லாதவர். ஆனால் 8 வயசில் நான் மிருதங்கம் வாய்ச்சேன்னு கச்சேரி தான் வாய்ச்சிருக்கேன். அப்பா பாடினார், ஐயாச்சி பாகவதர் ஃபுடல் வாய்ச்சார், நான் மிருதங்கம் வாய்ச்சேன். 8 வயசு எனக்கு தெரியாது. கிருஷ்ண பாகவதர் பாட்டு, அப்பா ஃபுடல், நான் மிருதங்கம் வாய்ச்சேன். இதெல்லாம் கேட்டவர் யாருன்னா முத்தியா பாகவதர். ஒரு கச்சேரியில் வாய்ச்சிட்டு இருக்கும்போது முத்தியா பாகவதரும் தஞ்சாவூர் வைத்தியநாதர் வந்தான், கச்சேரி கேட்டுட்டு இருந்தோம். அவரோட முத்தியா பாகவதருக்கு ஒரு நீலகண்ட பாகவதர்னு ஒருத்தர், அவர் பாட்டு, நான் மிருதங்கம். அப்போ தஞ்சாவூர் வைத்தியநாதர்கிட்ட முத்தியா பாகவதர் சொன்னார், அவர் அடிச்சுட்டு போய் மிருதங்கம் சொல்லிக் கொடுக்கும் அப்படி. அப்போ தஞ்சாவூர் வைத்தியநாதர் எனக்கு பட்டம் போட்டு என்னோட வா ஆற்றுக்கு வா போகும் அப்படின்னு. எனக்கு 8 வயசுல தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போயிட்டார். அப்போதுலேருந்து முத்தியா பாகவதர் தெரியும். அரிகேசநல்லூர் ஐயா வெங்கட்ராமன் ஐயா இருக்காங்கல்ல, அவரை நீங்க எப்போ மீட் பண்ணீங்க, எப்போ சந்திச்சிங்க நீங்க? அவர் ஞாபகம் இருக்கா? அவர் ஒரு புஸ்தகம் போட்டார். அந்த பேர் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் பண்டிதர் போட்ட புத்தகம். அதுக்கு பூரா ஹெல்ப் பண்ணினது முத்தியா பாகவதர். அப்போ அரிபண்டத்தில் அவர் ஆபிரகாம் பண்டிதரோட வெகுளால் முத்தியா பாகவதர் இருந்தார். அவரோட தம்பி பிள்ளை அரியர் பாகவதரோட பிள்ளை வைத்தியலிங்கம்னு இவர். அவரும் நானும் ஸ்நேகம். நாங்கள் 2 பேரும் முத்தியா பாகவதர் அத்தர் தான் இருந்தோம். ஏன்னா ஏதா எங்கடா போனார் அப்படின்னு கேட்டார். எல்லாம் திருநெல்வேலி பாஷை தான். எங்கடா போனார்? கச்சேரி போனேன் தாத்தா. கச்சேரி 6 பாடினோம். மதுரை மணியர் அவன் வந்திருக்கானா அப்படின்னு கேட்டார். இவர் வந்திருக்காரு அப்படின்னார். போய் கார் எடுத்துன்னு போய் அவர் அழைச்சிருப்பா அப்படின்னு சொன்னார். அவர் அழைச்சின்னு வந்தார். இவர் 2 பேரும் அழுதுன்னு இருந்தார். ஒரே அழுகை. முத்தியா பாகவதர் அழுதார், மதுரை மணியர் அழுறார். நான் கேட்டேன், தாத்தா இதுக்கு அழுறேன் அப்படின்னு. என் சிச்சன்டா, அவரை பார்த்து வராங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன். மணி இன்றைக்கி கச்சேரி போடுறேன், இந்த பாடு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ டிடி செகண்டரி ஃபுடல், நான் மிருதங்கம் வாய்ச்சேன். அன்றைக்கி 100 கச்சேரி எதை வாசிக்க சொல்கிறார். முதல் நாளைக்கு 16 மிஸ்ராயர் பாட்டு, சௌடாசார் ஃபுடல், வைத்தியநாதர் மிருதங்கம் நான் கூட வாய்ச்சவன். எனக்கு வயசு 10 தான். ராஜா ட்ரிப்பு அந்த ட்ரெஸ்ஸு கொடுத்தா 1000 ரூபா பணம். மாமா மூர்த்தி மாமா, இந்த ஹரிகேசநல்லூர் என்ற பெயரை கேட்டவுடன் அவருக்கு
பழைய ஞாபகங்கள், திரு வெங்கட்ராமனுடைய பரம்பரை ஞாபகம் வந்து அதில் அப்படியே மூழ்கி திளைத்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். அது இயற்கை. ஏனென்றால் இந்த பரம்பரை, அந்த மதி பரம்பரை எப்படி அனுபவிக்கிறார் பாருங்க. அதை சொன்ன உடனே இதெல்லாம் நமக்கு கேட்குறதுக்கு கிடைக்காது. இந்த விஷயங்கள்லாம் நானும் ஒரு உரிமையை எடுத்துக்கொண்டு தான் இந்த கதையை சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பரம்பரையில் வந்தவர் என்னுடைய சகோதரர், அருமை நண்பர் திரு ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் அவர்கள். நாங்களெல்லாம் ஒரு பாசத்துடன் ஆஜா ஆஜா என்று கூப்பிடும் வழக்கம் எனக்கும் அவருக்கும் 1975 அதற்கு முன்னிருந்து எங்களுக்கு பழக்கம், ரொம்ப நெருக்கமான பழக்கம். எப்படி என்றால் ஒரு டெல்லி கச்சேரிக்கு என்னுடன் கூட வந்திருக்கிறார், என்னுடன் சேர்ந்து அவர் பயணித்திருக்கிறார். அப்படி ஒரு பழக்கம். திருநெல்வேலி ஜில்லாவில் இருக்கிற அஷ்டசகஸ்திர பிராமண வகுப்பு இருக்க ஜோதிஷம் என்பது அநேகமாக அந்த குடும்பங்களில் ஒரு பழக்கம் சாதாரணமாக உண்டு. அது ஒரு சாதாரண குவாலிஃபிகேஷன். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு ஜோதிஷத்தில் ஒரு மேதா விலாசத்துடன் ஜனங்களால் அங்கீகரிக்கப்பட்ட இப்படி ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் ஒருவர் உலகத்தில் இருப்பது என்னை பொறுத்தவரை ஆச்சரியமாக இல்லை. ஏனென்றால் அந்த ஜோதிஷத்தில் அவர் ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் அவர் தன்னை வெளியில் காண்பித்து கொண்டார். அதனால்தான் வழிகாட்டி ஜோசியராக வந்தவர் தங்களுடைய வழிகாட்டி ஜோசியர் என்று சொல்லுவார். நல்ல வழியை காண்பித்திருக்கார் ஜனங்களுக்கெல்லாம். சாதாரணமாக ஜோசியம் சொல்கிறதுன்ன என்ன குழந்தை பிறக்குங்க அப்படின்னு, என்னப்பு தலைச்சா ஆணு தப்பினா பொண்ணு, இப்படி தான் ஜோசியம் சொல்லுவாள் சாதாரணமாக. உண்டுன்னு உண்டு, இல்லைன்னு இல்லைங்கிறத அவர்களுடைய மனம் நோகாமல் சொல்லுவார். ஆகவே தான் ஜோசியம் சொல்கிறதுலையே முகஸ்துதியாக முகத்தை பார்த்து என்ன ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்கிற ஜோசியம் ஒன்று உண்டு. அதுக்கு ஃபேஸ் ரீடிங்னு அதுக்கு ஒரு கௌரவமான பேரை போய் சொல்லுவாங்க. ஃபேஸ் ரீடிங் வேறு, உண்மையாகவே அது இல்லை. ஆனால் அவன் எந்த அபிப்பிராயத்தில் வந்திருக்கான்னு கேட்டு அதையா சொல்லி சந்தோஷப்படுத்தி கூட இன்னும் கூட ஒரு 2000 ரூபா கழட்டின தேவையில்லைங்கிற மாதிரி காலங்கள். இன்றைக்கி ஜோதிஷத்தை வந்து நிறைய நம்பி எல்லா சேனல்லையும் இருக்குது. அப்படி இதை வாட்ஸ்அப் கையில் வந்து தொலைபேசியை திருப்பினா இதில் யூடியூப்பில் ஒரு 5-6 அப்லோடு வந்து ஜோசியம்தான் வருது. அந்த அளவுக்கு ஜோசியம் வந்து ஜனங்கள் வந்து அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு வந்து இட் இஸ் குவைட் எவிடென்ட். இந்த காலத்தில் வந்து காலத்தை வென்றவர், எக்காலத்தையும் வென்றவர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் என்று சொன்னால் அவருடைய சத்தியமும் உண்மையும் உள்ளதை உள்ளபடி மனம் நோகாமல் யார் யாருக்கு என்ன அவசியம் வேண்டுமோ அதை எடுத்து சொல்லி அவர்களுடைய எந்த நோக்கத்தில் எதை கேட்பதற்கு வந்திருக்கிறார்களோ அதை பொருத்தமாக அவர்களுடைய மனதை புரிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்ததால் தான் அவர் எக்காலத்தையும் வென்றவர் என்ற ஒரு ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமனாக நிற்கிறார். அவர் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் முக்காலத்தையும் வெல்லுவார் என்பது திண்ணம். ஏனென்றால் ஒரு 6500 எபிசோடு, அது 6500 7500 எனக்கு தெரியாது கரெக்டாக, அல்லது 5000 எது வேணா இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே சாதனை தான். என்னை கேட்டால் ஒரு சேர்ந்தாப்பில் ஒரு வாரம் 10 நாள் ஒரு ப்ரோக்ராம் பட்டால் அப்புறம் அடுத்த ப்ரோக்ராம் பார்க்குறது சரி பார்த்துக்கலாமே அப்படின்னு ஒரு ஜனங்களுக்கு சீக்கிரமாகவே அலுப்பு வந்து விடுகிற ஒரு காலம் இது. ஏன்னால் ஒருத்தர் சொல்லலையே, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காளே. ஒருத்தர் பண்ண தேவையில்லை, ஒருத்தர் ஒன்று பண்ணினா அடுத்தது 100 பேர் அதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா. அவர் முக்காலத்தையும் வெல்லுவார். அதனால கார்த்தால எழுந்திருந்த உடனே ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமனுடைய அந்த ஜோசியத்தை கேட்டால் இன்று நமக்கு ஒரு நல்ல காலம், நல்ல ஒரு தெளிவு பிறக்கும் என்று ஜனங்களிடம் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி விட்ட ஒரு பெரிய ஒரு ஜோதிட புலவர். அது மட்டுமல்ல, சங்கீதத்தையும் ஜோசியத்தையும் சேர்த்து செய்தவர் ஆபிரகாம் பண்டிதர். அவருடைய புஸ்தகத்தில் அவர் எழுதிய கிரந்தத்தில் இந்தந்த ஜாதகப்படி இருப்பவர்கள் இந்தந்த ராகங்கள் பாடினால் உத்தமம் என்று கூட சஜஷன் இருக்குது. அதெல்லாம் கூட இவர் படித்து வைத்திருக்கிறார். சமஸ்கிருத கிரந்தங்களையும் படித்தவர். சங்கீத பாரிஜாதம் போன்ற
ஜாதக பாரிஜாதம் எனக்கு சங்கீதம் தான் வாயில் வருது, சங்கீதம் வேற ஜோஷியம் வேற இல்லைன்னு தோன்றதுனால. ஏனென்றால் சங்கீதத்தோடு ஜோசியத்தை சொன்னவர் முத்துசுவாமி தீட்சிதர். ஆகவே சங்கீதமும் ஜோதிஷமும் சேர்ந்த ஒரு கலைஞரும் கலையும் ஜோதிஷமும் சேர்ந்த ஒரு பெரிய மேதை ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் அவர்களுக்கு இவ்வாறு ஒரு விழா எடுப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அவருடைய தொண்டு நிலை பெற்று இந்த உலகத்தில் எல்லோரும் பயனடையும்படி அவருக்கு திடகாத்திர சரீரத்தை ஆண்டவன் கொடுக்கும்படி நான் வேண்டுகொள்கிறேன். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், கொஞ்சம் மேடைக்கு வரணும் தயவுசெய்து. காலத்தை வென்ற நம்மளுடைய ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் அரங்கத்தை நோக்கி மேடைக்கு வருகிறார். இந்த டேட்டில் நிறைய கோயின்சிடன்ஸ் இருக்குது. இந்த தேதியை நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் வந்து எதாச்சியாக வந்து இந்த டேட்டு ஃப்ரீயாக இருக்குது, ஹால் கிடச்சிருக்கு, செப்டம்பர் 5 பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி பண்ணுங்கன்ட்டு. அதுக்கப்புறமா தான் அந்த செப்டம்பர் 5க்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு நிறைய ஞாபகத்துக்கு வந்தது. இன்றைக்கி வந்து சேஷகோபாலன் சாருடைய பிறந்தநாள், இவருடைய 77வது பிறந்தநாள் இன்றைக்கி. என்னுடைய 45வது வெட்டிங் டே. 7 சப்தஸ்வரம், ஒரு எல்லாமே சுர சம்மந்தப்பட்டதுனால சங்கீத சம்மந்தப்பட்ட ஒரு சங்கீத ஜாம்பவான். என்னை பொறுத்த வரைக்கும் சேஷகோபாலனுக்கு ஈக்குவலாக வந்து நான் யாரையுமே கம்பேரே பண்ண முடியாது. நெவர் பிஃபோர் நெவர் ஆஃப்டர் போல அந்த மாதிரி 20ஆம் நூற்றாண்டின் 21ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த சங்கீத வித்வான். அவருடைய முதல்ல நான் அவருடைய விசிறி, அதுக்கப்புறமா ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி. அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் வந்து கூட பிறக்காத அண்ணா தம்பி, 2 பேரும் பிரதர்ஸ் தான். நான் சின்ன வயசில் நான் அவர் கூட கச்சேரிக்கு போகும்போது இவரை பார்த்து எல்லோரும் நிறைய வந்து இவர் யார் உங்கள் தம்பியா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா எனக்கும் அதே மாதிரியே இந்த கேர்லி ஹேர் இருக்கும் அவரை மாதிரியே. அப்போது அதே மாதிரி ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுருப்போம், ஃபேஸ் ரிசம்னஸ் நிறைய இருக்கும். நிறைய பேர் இவரை போகிற இடத்துலலாம் உங்கள் தம்பியான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் விபூதி குழச்சி பட்டையாக இட்டுன்னு போனேன். நீ இப்படியே இட்டுக்கோ, அப்போ தான் என் தம்பியான்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஸ்ரீ வைஷ்ணவ, நீ ஐயருங்க நல்லா தெரிஞ்சிடும், அப்போ தம்பியான்னு கேட்க மாட்டாங்க, டெய்லி இப்படி விபூதி இட்டுண்டே வா அப்படின்னாரு. அதுலேருந்தே நான் விபூதி இட்டுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த அண்ணா வந்து இன்றைக்கி என்னை ஆசீர்வாதம் பண்ணுறது, அவருடைய பிறந்த நாள் அன்றைக்கி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி டிகே மூர்த்தி சார் வந்து ஹரிகேசநல்லூர் முத்தியாபாவதரோடு பழகினவர். எங்கள் தாத்தாவோட 3வது. சொல்லாதீங்க, நான் பேசல இருங்க. இல்லை, அவர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது, இங்கே வந்து உக்காண்டதே பெரிய விஷயம். 102 வயசு அவருக்கு. இப்போ செஞ்சுரிலாம் அடித்தாச்சு எப்போ. அவர் வந்து எங்கள் தாத்தாவுக்கு மிருதங்கம் வாசித்தவர், இன்னமும் வாசிக்கிறார். ஸ்டில் ஹி இஸ் பிளேயிங் மிருதங்கம். அந்த ஒரு மூத்த வித்வான் 6 தலைமுறைக்கு வாசிச்சிருக்கார், 6 பரம்பரைக்கு வாசிச்சிருக்கார், 6 ஜென்ரேஷனுக்கு மிருதங்கம் வாசித்த ஒரு சீனியர். அவர் வந்து இங்கே ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக இப்போ நம்ம ஏகேபி சார் ஒரு 4 வார்த்தை பேச சொல்லி கேட்குறேன். இவரும் நானும் எப்படின்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் 2 பேரும் ஒரே நட்சத்திரம், ஒரே ராசி. அவருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் எனக்கும் பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் ரொம்ப ரொம்ப லைக் மைண்டட் பர்சன்ஸு. நாங்கள்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவர் எந்த ப்ரோக்ராம் பண்ணாலும் அதில் நான் இருப்பேன். அந்த மாதிரி வந்து அவரோட. அதே மாதிரி திருவையாறு தியாகராஜ ஆராதனை நடத்தக்கூடிய தியாக பிரம்ம மகோத்சவ சபாவுடைய செக்ரட்டரி. அவர் ரொம்ப அற்புதமாக நடத்திட்டு இருக்கார் அந்த ஆராதனை விழாவை. அதனால் அவர் இன்னைக்கு வந்து இங்கே ஹரித்வாரமங்கலம் ஏகே பழனிவேல் ஐயா அவர்கள் பேசுகிறத கேட்க நாங்களும் அவளோட காத்துக்கிட்டு இருக்கோம். இதான் நான் அவரை பேச விட்டுறேன். நான் இனிமேல் பேச மாட்டேன். அதனால் ஹரித்வாரமங்கலம் பழனிவேல் சார் வந்து ஒரு 2 வார்த்தை பேசணும். சந்தோஷம். ஒரே வார்த்தை சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் என்னையும் கூப்பிட்டு வாழ்த்து சொன்னதில்லை, பேச சொன்னதுக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். 2வது, இவர் சங்கீத விமர்சகராக தான் அண்ணன் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் ஜோசியத்தில் இவ்வளோ பெரிய ஆளுங்கிறத எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்லி நான் கேட்டேன். இல்லை இப்போ காலையில் ஏன் சொன்னால் அதை முகத்தை பார்த்து தான் வெளில போவோம்னு சொல்லுவாங்க. அதனில்ல அது கண்ணால் கண்டேன். 2 வருஷத்துக்கு முன்னே தெரியவார் வந்தார் ஆராதனை விழாவுக்கு.
2 வருஷத்துக்கு தெரியாரு வந்தீங்கல்ல, ஆமாம் என் ரூமில் இருக்கார். வெளியில் வந்து பார்க்குறேன், போகும்போது ஒரே கூட்டம். என்னடானா ஹரிகேசன் ஒரு சார் எப்படியா கொஞ்சம் எங்கிட்ட பேச சொல்லுங்க. அந்த அளவுக்கு இவர் மேலே நம்பிக்கை வச்சு என்ன அவங்க வாழ்க்கையை இதை கேட்டுவிட்டு போனால் அன்னைக்கு பொழுது சந்தோஷமாக இருக்கணும் ஒரு நம்பிக்கை வச்சதுன்னா உங்களுக்கு வந்து இசையும் தெரியும், ஜோசியமும் தெரியும். அதை நிறையா பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் பாடுற போது தான் எல்லாம் ரசிக்கிறாங்க. அதே போல் உங்களை ரொம்ப எல்லாரும் உங்கள் காலையில் வார்த்தையை கேட்கறதுக்கு எல்லாம் அபிப்பிராயப்படுத்த நான் நேரில் கண்டு சந்தோஷப்பட்டேன். நமஸ்காரம். காலத்தை வென்றவன் ஹரிகேசநல்லூர். டைட்டில் ஸ்பான்சர் சென்னை சில்க்ஸ். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவடி செலிப்ரேஷன்ஸ். பவர்ட் பை தன்வி பொட்டிக் குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ். ஆரல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை. பழமையும் பாரம்பரியமும் போரூர் மற்றும் காஞ்சிபுரத்தில். ஆச்சி அதிரசம் மாவு இன்ஸ்டன்ட் மிக்ஸ். கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. சந்தன மனம் கமிழும் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில். இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய். அசோசியேட் ஸ்பான்சர் ஆஸ்ட்ரோவிட். நம்பர் 1 Vedic astrology provider. Your divine journey starts here. Raj Hearing, premium people for hearing aids. RMD Group of Hospitals. We add life to days, not days to life.